அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்று நம்மிலே பலர் நல்லமல்கள் நிறைய செய்கிறோம். அதுவும் குறிப்பாக இந்த சமூக வலைதளங்களுடைய பயன்பாட்டுக்கு பிறகு ஒரு காலமெல்லாம் இருந்தது, பள்ளிவாசலுக்கு போனால்தான் பயான் கேட்க முடியும், நல்ல செய்தி கேட்க முடியும், இல்லை என்றால் ஏதாவது ஒரு பிரதானமான நிகழ்ச்சி நடக்கணும், பொது மீட்டிங் நடக்கணும், அங்கே உலமாக்கள் அறிஞர்கள் எல்லாம் பேசுவாங்க, அங்கே போனால் தான் கேட்க முடியும் அப்படின்ற மாதிரி சூழல் இருந்துச்சு. ஆனால் அப்படிலாம் இப்போ இல்லை. இன்னைக்குள்ள காலகட்டத்தில் ஒரு ரூம்பு, ஒரு குட்டி ஃபோனு இருந்தால் போதும், அறிஞர்கள் தாங்கள் கற்ற விஷயங்களை உலகம் முழுக்க கொண்டு போய் சேர்த்து விடுகிறார்கள். அந்த மாதிரி நம்ம வீட்டில் உட்கார்ந்துக்கிட்டே நிறைய நல்ல விஷயங்களை கேட்குறோம், பார்க்குறோம். நம்மிலே பலர் அதை தொடர்ச்சியாக பின்பற்றவும் செய்கிறோம். நாம் பின்பற்றக்கூடிய அமல் பின்பற்றினால் மட்டும் பத்தாது, அல்லாஹ்விடத்தில் இதை பாதுகாப்பாக கொண்டு போய் சேர்க்கவும் வேண்டும், இல்லையா? அல் குர்ஆன் சொல்கிறது, மன் ஜாஅ பில் ஹஸனதி ஃபலஹு அஷ்ரு அம்சாலிஹா. எங்களுடைய ஆசிரியர் பெருந்தகை இந்த வசனத்திற்கு விளக்கம் தருகிற பொழுது சொல்லுவாங்க, யாரு ஒரு நன்மையை செஞ்சு பாதுகாத்து அல்லாஹ்ட்ட கொண்டு வந்து கொடுக்குறாங்களோ, அல்லாஹ் அந்த ஒன்றுக்கு 10 கொடுப்பான் கூலி. ஒரு நன்மையை செஞ்சால் அதுக்கு 10 மடங்கு கூலி அல்லாஹ் தருவான். இதுவும் ஒரு அர்த்தம் தான், இதில் மாற்றுக்கருத்து இல்லை. ஒன்று செஞ்சால் அல்லாஹ் 10 கொடுப்பான். இதில் இன்னொரு அர்த்தமும் இருக்கிறது. ஒரு நன்மையை செய்து அந்த நன்மையை பாதுகாத்து அவர் மரணம் வரை பாதுகாத்து நாளை மறுமையில் அல்லாஹ்வின் சன்னிதானத்தில் அந்த நன்மையை கொண்டு சேர்த்தால் ஒன்றுக்கு அல்லாஹ் 10 கொடுப்பான். அப்படின்னா என்ன தெரியுமா பொருள்? இடையிலேயே அந்த நன்மை பாலடிக்கப்படுவதற்கும் நிறைய வழிகள் இருக்கிறது. நாம் செய்கிற அமல்கள் எல்லாம் வீணாக்கப்படுவதற்கும் நிறைய வழிகள் இருக்கிறது. அது வீணாகி போயிடும். வச்சுக்கலாம், உதாரணமாக அல் குர்ஆன் சொல்லுகிறதுங்க, நம்ம நிறைய தான தர்மம் கொடுக்குறோம், கொடுத்து போட்டு சொல்லிட்டோம்னு வச்சுங்களேன், போச்சு, எல்லாம் போச்சு. அவர் யார் தெரியுமா? அவர் இப்போ நல்லா இருக்காரு, ஒரு காலத்தில் என்கிட்ட தான் வந்து நின்னார். நம்ம கொடுத்து அவரை கொஞ்சம் ஏற்றி விட்டோம், அவரை கொஞ்சம் பிஸ்னஸில் தொழிலில் நான் தான் அவருக்கு கடை வச்சு கொடுத்தேன், நான் தான் அவருடைய கஷ்டத்தில் கொஞ்சம் கொடுத்தேன், அப்படியே அவங்க கொஞ்சம் முன்னேற்றம், இப்போ நல்லா இருக்காரு அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம்னா செஞ்ச நன்மை அது கோடிகளை கொடுத்து செய்திருந்தது தான் வீணாக போயிடும். அப்போ நன்மைகளை செய்வது மட்டும் பத்தாது, அதை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. நான் இன்னைக்கு ஒரு 6 விஷயம் சொல்ல போகிறேன். இந்த 6இல் நாம் ஒருபொழுதும் தலைப்பட்டு விடக்கூடாது. இது நம்முடைய வாழ்க்கையிலே வந்துவிடுமையானால் நாம் செய்கிற நன்மைகள் எல்லாம் வீணாய் போய்விடும், நாசமாய் போய்விடும் நன்மைகள். அந்த 6 என்ன? கவனப்படுத்துங்கள். முதல் விஷயம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பைஹக்கியிலே இந்த ஹதீஸ் பதிவாக இருக்கிறது. பெருமானார் சொன்னார்கள், அல் இஷ்திகாலு பி உயூபில் ஹல்க். பிற மனிதர்கள் செய்யக்கூடிய குறைகளை, குற்றங்களையே எப்பொழுதுமே தூண்டி துருவி ஆராய்ஞ்சிக்கிட்டு இருக்கிறது. அவன் என்ன செஞ்சான், இவன் என்ன செஞ்சான், இவன் ஏன் இங்கே போய் நிற்கிறான், அவன் ஏன் அங்கே போய் நிற்கிறான், இது ஏன் இப்படி நடந்துச்சு என்று எப்பொழுதுமே குறை கண்ணாடியை போட்டுக்கொண்டே நடமாடுவது. யாரும் செய்யக்கூடிய நன்மை அவருக்கு கண்ணில் தெரியுதோ இல்லையோ, ஏதாவது ஒன்று நடந்து போச்சுன்னா, ஏதாவது ஒரு குறை தப்பு நடந்து போச்சுன்னா அதை தோண்டி துருவி எப்பொழுதுமே ஆராய்ச்சி பண்ணிட்டே இருப்பார். இப்படி ஒரு பண்பு ஒருவருக்கு இருந்தால் அவர் எவ்வளவு நன்மை செய்தாலும் சரிதான், அந்த நன்மைகள் வீணாய் போய்விடும். ஒன்று. ரெண்டாவது சொன்னாங்க, கஸ்வத்துல் கல்ப், இறுகிய மனம். அந்த மனதில் ஈரமே கிடையாது, எப்பொழுதுமே ரஃப் அண்ட் டஃபாக இருக்கிறது, ஒரு விதமான இறுக்கத்தோடு இருப்பது, முகத்தையும் இறுக்கத்தோடு வச்சுக்கிறது, உள்ளத்தையும் இறுக்கமாக வைத்துக் கொள்வது. இது மூமினின் பண்பல்ல. இப்படி இறுகிய மனம் படைத்தவர் எவ்வளவு நன்மைகள் செய்தாலும் அந்த நன்மை வீணாய் போய்விடும். மூணாவதா சொன்னாங்க ஹஸரத் ரசூலுல்லாஹ், ஹுப்புத் துன்யா, உலகத்தின் மீது அளவு கடந்த ஆசை இருக்கலாங்க. உங்களுக்கும் எனக்கும் எல்லாத்துக்கும் ஆசை இருக்கும். ஆசை இல்லாதவங்க யாரும் கிடையாது. அது என்னங்க உலகத்தின் மீது ஆசை இருக்கக்கூடாதா அப்படின்னு நீங்கள் கேட்க முடியாது. இருக்கலாம், அளவு கடந்த ஆசை. அது வேணும், இது வேணும், அங்கிட்டு போகணும், இங்கிட்டு போகணும் என்று மொத்தத்தையும் வாரி சுருட்டி போட்டுக்கொள்ளக்கூடிய ஆசை. இந்த ஆசை இருக்கிறதே, இது ஆபத்தானது. ஆசை இருக்கலாம், ஆனால் என்ன செய்யக்கூடாது, பேராசை இருக்கக்கூடாது. அந்த பேராசைப்படக்கூடியவர்கள் தான் பெரும் நஷ்டத்தை சந்திக்கக்கூடிய சூழலிலே பார்க்கிறோம், இல்லையா? இன்னைக்கு நிறைய ஏமாற்று வேலைகள் நடக்கிறது, நிறைய பித்தலாட்டங்கள் நடக்கிறது. இதெல்லாம் எதுக்கு அடிப்படை காரணம் என்ன? பேராசை தான். ஆசையை தூண்டி விடுறது, மக்கள் மீது ஆசையை தூண்டி விடுறது, தூண்டி விட்டு ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பின்னாடி மொத்தத்தையும் சுருட்டி போட்டு போயிட வேண்டியது நடக்குதா இல்லையா? இப்போ பேராசை தமிழில் சும்மா சொன்னால் பெரும் நஷ்டம். அப்போது ஹதீஸில் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, பேராசை என்பது மனிதன் செய்யக்கூடிய அமல்களை எல்லாம் வீணாக்கிவிடும். பேராசை தான் மனிதனை தப்பு செய்ய தூண்டும். பேராசை தான் தவறான வழிகளிலே சம்பாதிக்க உதவும், அவனுக்கு வழிவகை செய்யும். பேராசை தான் அநியாயம் செய்வதற்கு கூட மனிதனை தூண்டிவிடும். எனவே அது இருந்தால் அது அமலுக்கு ஆபத்தானது. மூணாவது. நாலாவதா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வெட்கம் குறைந்து போகுதல். வெட்கம் தாங்க ஈமானுக்கு அழகு. ஈமானுக்கு என்ன அழகு? ஒரு ஈமான்தாரியினுடைய அழகு என்ன? வெட்கம், நாணம். இது இருக்க வேண்டும்.
வெட்கம் இருந்தால் பாவம் செய்ய மாட்டார், வெட்கம் இருந்தால் பாவமான வார்த்தைகள் பேச மாட்டார், வெட்கம் இருந்தால் எப்படி 4 பேர் இந்த இடத்த பார்த்தா நம்ம ஒரு மாதிரி நினைப்பாங்களோ அப்படின்னு நினைப்பாரோ அதே மாதிரி உள்ளம் சார்ந்த விஷயத்திலும் கூட அல்லாஹ்வின் மீது வெட்கம் இருக்குமையானால் அவர் பயப்படுவார், யோசிப்பார். இப்போ வெட்கம் குறைய குறைய தவறுகள் பெருகி கொண்டே இருக்கும். இதா ஃபாத்தக்கல் ஹயாவு ஃபஃபால் மாஷீத்த, உனக்கு வெட்கம் போய்விட்டால் என்ன வேணாலும் சென்று செய்து கொள் என்று சொல்வதை போன்று வெட்கம் என்பது ரொம்ப முக்கியமானது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க இல்லையா, ஈமானுக்கு 70 சொச்சம் கிளைகள் இருக்கிறது. அல் ஹயாவு ஷுஅபத்தும் மினல் ஈமான், வெட்கம் என்பதும் ஈமானின் ஒரு கிளைகளில் உட்பட்டது தான் என்றார்கள் பெருமானார். அதை குறிப்பிட்டு நோட் பண்ணி காட்டுறாங்க. 70 சொச்சம் கிளையையும் அந்த ஹதீஸ் ரசூலுல்லாஹ் சொல்லலை, ஒரு சிலதை மட்டும்தான் சொன்னார்கள். அந்த ஒரு சிலதிலே ஒன்று ஹயா, வெட்கம். வெட்கம் ஆடையில் இருக்க வேண்டும், நம்முடைய பேச்சில் இருக்க வேண்டும், நம்முடைய நடவடிக்கையில் இருக்கணும், நம்முடைய பழக்க வழக்கங்கள் இருக்கணும். இன்னைக்கு இதில் பல விஷயங்களிலே வெட்கம் இல்லாமல் போய்விட்டது. வெட்கம் குறைந்தால் அல்லது வெட்கம் இல்லை என்றால் நம்முடைய ஈமான், நம்முடைய அமல்கள் அடிபடும். 4வது. 5வதா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க தூளுல் அமல். நான் ஆரம்பத்தில் சொன்ன பேராசையோடு இருப்பது மட்டும் இல்லாமல் இந்த பேராசையின் காரணமாக ஆகிரத்தை மறந்து நடப்பது, பேராசையின் காரணமாக ஆகிரத்தையே மொத்தமாக மறந்துறது, இந்த பண்பும் இருக்குமையானால் அவர் செய்யக்கூடிய அமல்கள் கொஞ்ச நெஞ்சமாக இருந்தாலும் அதுவும் பாலாய் போய்விடும். 5. 6வதா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க லாலிமுன் லா யன்தஹி, யார் என்ன செய்ய முடியும் என்று வரம்பு மீறிய அநியாயங்களை செய்வது, வரம்பு மீறிய அழுச்சாட்டியங்களை செய்வது, வரம்பு மீறிய அநீதிகளை இழைப்பது. நம்ம பொறுப்பில் இருக்கோம், நம்மளை யாரும் வந்து கேட்டுருவாங்களா, எவ்வளோ பெரிய இடத்துல உட்காந்துருக்கோம், நம்ம தான் ஊருக்கே தலைவர், நம்ம தான் மஹல்லாவுக்கே முக்கிய ஆள், நம்மள்ட்ட எவ்வளோ பெரிய பேக்ரவுண்ட் இருக்குது, நம்ம ஒன்று சொன்னால் அல்லது நம்ம ஒன்று செஞ்சால் அதை கேட்கறதுக்கு ஆள் இருக்கா, அப்படி கேட்டு தான் பார்ப்பாங்களா, கேட்டுட்டு சும்மா தான் இருந்துட முடியுமா என்ற எண்ணத்திலே அநீதியை கட்டவிழ்த்து விட்டு செய்வது. அநீதி என்றால் பேச்சிலும் கூட அநீதி நடக்கலாம், ஒருவருடைய மனதை காயப்படுத்தி விடலாம், ஒருவருடைய செயல்பாடுகளை முடக்கி விடலாம், ஒருவருடைய முன்னேற்றத்தை தடுத்து விடலாம், இதுவும் கூட ஒரு வகையில் அநீதி தானே. அந்த வரம்பு மீறிய அநீதி ஒரு இடத்திலே வெளிப்படுமையானால் அந்த செயல் அவர் செய்த நன்மைகளை எல்லாம் பாழாக்கிவிடும். எனவே அன்பு சகோதரர்களே, 6 விஷயங்களை நான் இங்கே சொல்லி தந்திருக்கிறேன் உங்களுக்கு. இந்த 6லே எது நம் வாழ்க்கையில் நடந்து விட்டாலும் நம்முடைய அமல்கள் வீணாய் போய்விடும், நாசமாய் போய்விடும். அல்லாஹ்விடத்தில் நாளை மறுமையிலே எக்கச்சக்கமான நன்மைகள் செய்து அந்த நன்மைகளின் பலனை கிடைக்கலாம் என்ற எதிர்பார்ப்போடு போனாலும் அங்கே காணல் நீரை போன்று ஒன்றுமே இல்லாமல் தான் இருக்கும் என்பதை நாம் கவனத்தில் வைத்துக்கொண்டு நம்முடைய செயல்பாடுகளை அமைத்துக் கொள்ள வேண்டும். வல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் எல்லா மக்களுக்கும் இந்த செயல்களை பேணி பாதுகாக்கிற, இதிலே ஒன்றிலும் கூட தலைப்பட்டு விடாமல் பாதுகாக்கிற தௌஃபீகை நசீபை நம் யாவருக்கும் தருவானாக. வஸ்ஸலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.